ஒருவேளை உணவிற்காக ஏங்கும் அந்த சிறுவனின் பசிக்கு அந்த ஈசனே நேரில் வருவார் என்று அவன் நினைத்து கூட பார்க்கவில்லை. காசி நகரின் ஒரு ஓரத்தில் பசியால் வாடிக்கொண்டிருந்தான் அந்த சிறுவன். ஈசா, எனக்கு யாரும் இல்லையா என்று அவன் கண்கள் கசிந்தன. அப்போதுதான் அந்த அதிசயம் நடந்தது. கையில் ஒரு பொட்டலத்துடன் ஒரு முதியவர் அவன் அருகில் வந்து, இந்தாப்பா, இதை சாப்பிடு என்று அன்போடு நீட்டினார். அந்த உணவின் சுவை தேவாமிர்தமாக இருந்தது. சிறுவன் சாப்பிட்டு முடித்து நிமிர்ந்து பார்ப்பதற்குள் அந்த முதியவர் அங்கிருந்து வேகமாய் மறைந்தார். அவர் சென்ற திசையை நோக்கி ஓடிய சிறுவன் திகைத்து நின்றான். அங்கே அந்த மனிதர் இல்லை. அவர் மறைந்த இடத்தில் மனிதர்களுக்கு இல்லாத ஒரு பிரம்மாண்டமான ஒளி வீசும் கால் தடம் மட்டுமே இருந்தது. வந்தவர் அந்த மகாதேவனே என்று உணர்ந்த சிறுவன் கதறி அழுதான். உண்மை பக்திக்கு இறைவன் எப்போதும் துணை நிற்பான். ஓம் நமச்சிவாய.